Accenture vs Wipro. ஏஆரால வின்னர் யாரு? வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் ரெண்டு ஐடி ஜெயன்ட்ஸ் அக்சென்ச்சர் அண்ட் விப்ரோவை பத்தி தான். ரெண்டு பேரும் இப்ப பீட்டன் டவுனா இருக்காங்க. ஆனா ரெண்டு பேரோட கதை முழுசா வேற வேற. ஆரம்பிக்கலாமா? சரி, ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் பார்க்கலாம். அக்சென்ச்சர் அமெரிக்காவோட NYSEல ஏசிஎன்கிற டிக்கர் சிம்பிள் ட்ரேட் ஆகுது. ஜூலை 24 ஸ்டாக்கு ஆல்மோஸ்ட் 6% ரைஸ் ஆகி அரௌண்ட் $147 இருக்கு. அதுக்கு முன்னாடி ஜனவரி 2026ல 52 வீக் ஹை 291.09 ஹிட் பண்ணுச்சு. இப்போ அது $147க்கு வந்துடுச்சு. PE ரேஷியோ பார்த்தா கரண்ட்லி அரௌண்ட் 11. ஹிஸ்டாரிக்கல் ஆவரேஜ் PE 20+ ஓட கம்பேர் பண்ணா மார்க்கெட் இப்போ அக்சென்ச்சரை செம சீப்பா வேல்யூ பண்ணுது. இப்போ விப்ரோ சைட் வரலாம். NSEல ட்ரேட் ஆகுறது $172 to $176 ரேஞ்ச். ஜூலை 2026 52 வீக் ஹை அடிச்சது 273.10 rupees. லோ பார்த்தா 169 rupees. PE ரேஷியோ இப்போ 13ல இருந்து 15.5 ரேஞ்ச்ல இருக்கு. ஸோ ரெண்டு பேத்துக்கும் PE சீப்பா தான் இருக்கு. ஆனா சீப்னு சொல்றதுக்கும் ஏன் சீப்னு கேட்கறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அதை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். அக்சென்ச்சர் அதோட 52 வீக் ஹைல இருந்து 47% டவுன் ஆகியிருக்கு. இப்போ என்ன நடந்ததுன்னு சொல்றேன். ஜூன் 18, 2026 அன்னைக்கு அக்சென்ச்சர் ஒரு சிங்கிள் டேல 18 to 20% கிராஷ் ஆச்சு. கம்பெனி ஹிஸ்டரியிலேயே அதுதான் வேர்ஸ்ட் சிங்கிள் டே ட்ராப். அதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? AI தான். ப்ளூம்பர்க் இன்டெலிஜென்ஸ் AI is disrupting demand across consulting and managed services சொன்னாங்க. சிம்பிளா சொன்னா கிளைண்ட்ஸ் இப்போ கன்சல்டன்ட்ஸ்க்கு பே பண்றதுக்கு பதிலா ChatGPT, Claude மாதிரி AI டூல்ஸ் வச்சு ரிப்போர்ட் அனாலிசிஸ் எல்லாம் செல்ஃபா பண்ணிக்கிட்டாங்க. இந்த ஃபினான்ஷியல் இயரோட ஃபர்ஸ்ட் 9 monthsல அவங்க 104 லார்ஜ் கிளைண்ட்ஸ் புக் பண்ணி இருக்காங்க. இது லாஸ்ட் இயரை விட 13% year-over-year காமிக்குது. குவார்டர் 3ல மட்டும் அவங்களுக்கு வந்த மொத்த நியூ புக்கிங்ஸ் $19.3 billion. லாஸ்ட் இயர்ல $19.7 billion. ஸோ கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதோட அனலிஸ்ட் அக்சென்ச்சரோட குவார்டர் 4 ரெவென்யூ கைடன்ஸ் 18.47 billion ரேஞ்ச்ல எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆனா கம்பெனி 17.75 to 18.4 billion கொஞ்சம் கம்மியா கைடன்ஸ் கொடுத்தாங்க. புக்கிங்ஸ் கூட சீக்வென்ஷியலா ப்ரீவியஸ் குவார்டர்ல இருந்து 13% டவுன் ஆச்சு. அது மட்டும் இல்ல, US கவர்மெண்ட் டாஜ் காஸ்ட் கட்டிங் கூட ஹிட் பண்ணுச்சு. அக்சென்ச்சரோட ஃபெடரல் சர்வீசஸ் பிசினஸ் அமெரிக்கா ரெவென்யூல அரௌண்ட் 16%. அதுல கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் கட்ஸ் ஹிட் பண்ணிடுச்சு. அது மட்டும் இல்லாம மிடில் ஈஸ்ட் டென்ஷன்ஸ்னால அரௌண்ட் $400 million ரெவென்யூ மிஸ் ஆச்சு ஒரு குவார்டர்ல. இது எல்லாம் சேர்ந்து மார்க்கெட்டை ஸ்கேர் பண்ணுச்சு. ஓகே, விப்ரோ சைட் வரலாம். விப்ரோ NSEல 273 rupees ஹைல இருந்து இப்போ 172 to 176 rupee ரேஞ்சுக்கு வந்திருக்கு. ஸோ அப்ராக்சிமேட்லி 36 to 37% டவுனு 52 வீக் ஹைல இருந்து. ரீசன் கொஞ்சம் வேற. விப்ரோவோட ஜூலை 16, 2026 குவார்டர் 1 ஃபினான்ஷியல் இயர் 27 ரிசல்ட்ஸ்ல ரெவென்யூ 10.6% year-over-year growth காட்டுச்சு. ஆனா அது அனலிஸ்ட் எஸ்டிமேட்ஸை மிஸ் பண்ணிடுச்சு. ஐடி சர்வீசஸ் கோர் ரெவென்யூ வெறும் 1% தான். க்ரோத்தும் சீக்வென்ஷியலா கொஞ்சம் கூட கம்மியாச்சு. அதோட ஆப்ரேட்டிங் மார்ஜின் 130 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைஞ்சு 16%க்கு வந்துச்சு. காரணம் பார்த்தீங்கன்னா சேலரி ஹைக்ஸ், நியூ டீல் ரேம்ப் அப் காஸ்ட், இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் தான். இந்த ஜூன் குவார்டர்ல விப்ரோவோட மொத்த ஆர்டர்ஸும் $3.37 billion வர்த்து. சுமார் 24,400 கோடி ரூபாய்க்கும் மேல, டவுன் அரௌண்ட் 1.2%. ஸோ சுருக்கமா சொன்னா அக்சென்ச்சருக்கு AI ஃபியர்னாலையும் விப்ரோ மார்ஜின் ப்ரெஷர்னாலையும் ஸ்டாக்ஸ் ஹிட் ஆச்சு. இப்போ growth ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னன்னு பார்க்கலாம். growth ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப நெகட்டிவா பேசிட்டோம். பாசிட்டிவ் சைடும் இருக்கு. அக்சென்ச்சர் $4.18 billion கொடுத்து சைபர் செக்யூரிட்டி கம்பெனிஸை அக்வயர் பண்ணுச்சு. டிராகோஸ், ரன் ஜீரோ அண்ட் நெட்ரைஸ் ஐடியா என்னன்னா AI பவர்ட் சைபர் அட்டாக்ஸ் இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்யூரிட்டியை நம்ம நெக்ஸ்ட் growth ஏரியாவா மாற்றணும்னு பிளான்.
லாஸ்ல இருந்தாலும் பிசினஸ்க்கு ஃபியூச்சர் பிளான் வேணுங்கிற ஆட்டிடியூடு. அண்ட் கம்பெனி சொல்றது அதோட ஏ ரிலேட்டட் புக்கிங்ஸ் அண்ட் டிமாண்ட்ஸ் இப்போ ரெக்கார்ட் லெவல்ல இருக்குன்னு. ஐடியா என்னன்னா ஏ பவர்ட் சைபர் அட்டாக்ஸ் இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்யூரிட்டியை நம்ம நெக்ஸ்ட் growth ஏரியா மாத்தணும்னு பிளான். லாஸ்ல இருந்தாலும் பிசினஸ்க்கு ஃபியூச்சர் பிளான் வேணுங்கிற ஆட்டிடியூடு. அண்ட் கம்பெனி சொல்றது அதோட ஏ ரிலேட்டட் புக்கிங்ஸ் அண்ட் டிமாண்ட் இப்ப ரெக்கார்ட் லெவல்ல இருக்குன்னு. ஸோ லாங் டேர்முக்கு ஏ ஒரு த்ரெட் இல்ல, ஆப்பர்ச்சுனிட்டி தான்னு சிஇஓ ஆர்கியூ பண்றாங்க. விப்ரோ சைடுக்கு வாங்க. விப்ரோ இப்ப கெமிக்கல்ஸ், டெக்னாலஜி, ஹெல்த் இன்சூரன்ஸ், ஹாஸ்பிட்டல் செக்டார்ஸ்ல இருக்கிற கம்பெனிஸ் கூட மல்டி இயர் ஏஐ லெட் ஸ்ட்ராட்டஜிக் டீல்ஸ் சைன் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ ரெண்டு பேரும் ஏஐ நம்ம ஃபியூச்சர்னு சொல்றாங்க. ஆனா எக்ஸிகியூஷன் ஸ்பீட்ல தான் டிஃபரன்ஸே. அக்சென்ச்சர் ஆல்ரெடி ரீஇன்வென்ஷன் பேரு வச்சு ஒரு ஹோல் பிராக்டிஸ் ஏரியா கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஜென்ரேட்டிவ் ஏஐ கன்சல்டிங், ஏஜென்டிக் ஏஐ இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாம் அதுல வரும். அதோட அவங்களோட ஐரானி என்னன்னா, அவங்களே சொன்ன கன்சல்டிங் இண்டஸ்ட்ரியை ஏஐ டிஸ்டர்ப் பண்ற ரிஸ்க் இருந்தாலும் அவங்க தான் வேர்ல்டோட பிக்கெஸ்ட் ஏஐ இம்ப்ளிமெண்டேஷன் கன்சல்டிங் ஃபர்மா இருக்காங்க ஃபார் அதர் கம்பெனிஸ். தீ அணைக்கிற ஃபயர் என்ஜினை தீ பிடிச்சது மாதிரி விப்ரோ சைடு ஏஐ ஆப்பர்ச்சுனிட்டி எக்ஸ்பேண்டர்னு பாக்குறாங்க. சிஇஓ ஸ்ரீனி பல்லியா சொல்றது ஏஐ டிஸ்ட்ரப்ஷன் அட்ரஸபிள் மார்க்கெட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுது, ஐடி கம்பெனிஸ்க்கு டிமாண்ட் கம்மி ஆகாதுன்னு சொல்றாரு. Let me start with a quick view of the broader market that we see. And I'm sure you're also following what's going on in the market. The macro environment remains resilient, but of course, there are uncertainties which continue to shape decision making for our clients. Technology investments, however, has not slowed. They have become more focused. Our clients continue to invest in AI, data, cloud, modernization, cybersecurity, and also productivity-led transformation at an organization level. Spending today is measured with more rigor and and longer decision cycles. The AI disruption is expanding the market but not shrinking it. ஏஐ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராஜெக்ட்ஸ் நம்ம கிளைண்ட்ஸுக்கு நியூ ஸ்பெண்டிங் கிரியேட் பண்ணலாம்னு பிலீவ் பண்றாங்க. பட் நியர் டேர்ம்ல கிளைண்ட் ஸ்பெண்டிங் கொஞ்சம் காஷியஸா இருக்கு. ஸோ ரெண்டு பேரும் ஏஐ தான் நம்ம ஃபியூச்சர்னு சொல்றாங்க. ஆனா அக்சென்ச்சர் கொஞ்சம் டிஃபென்சிவ் டோன்ல, விப்ரோ கொஞ்சம் ஆப்டமிஸ்டிக் டோன்ல இருக்காங்க. வியூவர்ஸ்க்கு ஃபுல் பிக்சர் கொடுக்கணும். ஸோ ரிஸ்க் சைடும் பார்க்கலாம். அக்சென்ச்சரோட ரிஸ்க் ஃபர்ஸ்ட், ஏஐ ஜென்யூன்லி ரீப்ளேசிங் பில்லபிள் ஹவர் கன்சல்டிங் ஒர்க்னு ஃபியர் கண்டினியூ ஆகலாம். செகண்ட் ஒன், யூஎஸ் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் கட்ஸ் கண்டினியூ ஆகலாம். தேர்ட் ஒன், குளோபல் மேக்ரோ அன்சர்டனிட்டி, மிடில் ஈஸ்ட் மாதிரி ஜியோபாலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ் ரெவென்யூவை ஹிட் பண்ணலாம். ஃபோர்த், புக்கிங்ஸ் growth ஸ்லோ ஆச்சுன்னா ஸ்டாக் இன்னும் வீக்கா இருக்கலாம். விப்ரோட ரிஸ்க்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் மார்ஜின் ப்ரெஷர் கண்டினியூ ஆகலாம். கம்பெனியே சொல்லியிருக்கு 17 to 18% டார்கெட் மார்ஜின் இப்போ அச்சீவ் பண்றது டிஃபிகல்ட்னு. செகண்ட், வீக் டிஸ்கிரிஷனரி ஐடி ஸ்பெண்டிங் குளோபலி, எஸ்பெஷலி பிஎஃப்எஸ்ஐ அப்புறம் மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸ்ல. தேர்ட், attrition rate 13.8%, talent retention challenge. Fourth, delayed large deal execution, deal sign பண்ணாலும் revenue convert பண்றது slow. Is the large deals, and large deal takes time to close, large deal takes time to sometimes ramp up, and that's what we've been talking, right? But having said that, I would say since this is a cricket country, I can talk about ones, twos, and fours, and whatever it is, right? Sometimes you have threes also. So there are two strategies there. One is the sales team as they are mining the account. Other one is the delivery team trying to look at the adjacent areas. Those are the small deals. Yes, we look at the large deal pipeline. We also look at the small deal pipeline because ரெண்டு பேர்த்துக்கிட்ட இருக்கிற காமன் ரிஸ்க்ஸ் என்னன்னா, கரன்சி ஃபிளக்சுவேஷன், காம்படிஷன் அமாங் ஈச் அதர், அப்புறமா டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல் டெக் கிட்ட இருந்தோம், அண்ட் மேக்ரோ ஸ்லோடவுன் குளோபலி. இது ஐடி செக்டர் முழுக்கவே காமன் ஹெடேக் தான். அனலிஸ்ட் கான்சென்சஸ் அண்ட் வெர்டிக்ட். ஃபைனலா அனலிஸ்ட் என்ன சொல்றாங்க? ஆக்சென்ச்சருக்கு மிக்ஸ்ட் டு மாடரேட்லி பாசிட்டிவ். அனலிஸ்ட் லார்ஜ்லி மாடரேட் பைல இருக்கிறாங்க, வேல்யூவேஷன் சீப்பா இருக்கிறதுனால. பட் ரீசன்ட் குவார்ட்டர்ஸ்ல செவரல் அனலிஸ்ட் டார்கெட் கம்மி பண்ணியிருக்காங்க, ஏன்னா கைடன்ஸ் கட் பண்ணி இருக்கிறனால. விப்ரோ கொஞ்சம் காஷியஸ் டு நெகட்டிவ்.
US listed ADRல அனலிஸ்ட் மெஜாரிட்டியா செல் ஆர் ரெடியூஸ் சைட்ல லீன் பண்றாங்க. பிரைஸை டார்கெட் கரண்ட் பிரைஸை காட்டிலும் கொஞ்சம் மட்டும்தான் அப்சைட் காட்டுது. டொமஸ்டிக் இந்தியன் புரோக்கரேஜஸ் நியூட்ரல் டு ஹோல்ட் ரேஞ்சில் இருக்காங்க. வேல்யூவேஷன் ரீசனபிளா இருந்தாலும் மார்ஜின் ரெக்கவரி கன்ஃபார்ம் ஆகுற வரைக்கும் வெயிட் அண்ட் வாட்ச் மூட் தான். ஃபைனல் வேர்டிக்ட் என்னன்னு கேக்குறீங்களா? நான் சொல்றது என்னன்னா, அக்சென்சர் வேல்யூவேஷன் சீப்பா இருக்கு, பட் டிஸ்ரப்ஷன் நரேட்டிவ் கன்ஃபார்ம் ஆகணும், அப்பதான் ரீரேட் ஆகும். விப்ரோ ஆர்டர் புக் ஸ்ட்ராங்கா இருக்கு, பட் மார்ஜின் ரெக்கவர் ஆகணும், அப்பதான் ஸ்டாக் மூவ் ஆகும். ரெண்டு பேரும் வெயிட் ஃபார் த நெக்ஸ்ட் 1 to 2 quarters கேட்டகரியில இருக்காங்க. இது பாலிடிக்ஸ் இல்ல, இது மார்க்கெட். இன்னைக்கு புல் நாளைக்கு பேர், அதை நாம ரெஸ்பெக்ட் பண்ணணும். சரி மக்களே, இப்போ நம்ம பார்த்தோம் அக்சென்சர் 52% டவுன் ஃப்ரம் ஹை, PE 11 ஏஃபியர் கிராஷ், விப்ரோ 36% டவுன், PE 14 மார்ஜின் பிரஷர். ரெண்டு பேரும் ஏல இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. growth ஸ்டோரி வேற வேற ஸ்பீட்ல. உங்களுக்கு எது பிடிச்சதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அக்சென்சரா விப்ரோவா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ரிமெம்பர், இது ஃபினான்ஷியல் அட்வைஸ் இல்லை, நீங்க ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. நன்றி மக்களே. Let's meet in the next video.